Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம 12th Physicsல 10th unit Electronics and Communicationsல Characteristics of a junction diode பார்க்கலாம். நம்ம previous videoல energy bandனா என்னன்னு பார்த்தோம். N-type, P-type semiconductors பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் intrinsic, extrinsic பார்த்திருக்கோம். So இந்த videosலாம் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வாங்க. Okay. So now characteristics of a junction diode. Forward characteristics பார்க்கறோம் first. Forward characteristics நாவே என்னன்னு சொல்லி பார்த்தோம், positive to negative. Reverse characteristics அப்படினா negative to positive. ஓகேவா? So first forward characteristics. இதுல forward characteristicsல study of the variation in current through the diode with respect to the applied voltage across the diode when it is forward bias. Forward biasல இருக்கும்போது நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் இதுல வந்து அப்ளை பண்றோமோ சோ அத பேஸ் பண்ணி தான் இந்த டயோட் வந்து இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கறோம். சோ இந்த டயகிராம் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மெயின் என்னன்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல நம்ம மில்லி ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டயோட் வந்து ஃபார்வர்ட்ல இருக்கு, பாசிட்டிவ் and நெகட்டிவ். An external resistance is used to limit the flow of current through the diode. Okay, so characteristic of junction diode, the voltage across the diode is varied by varying the voltage across the DC power supply. Okay, அப்போ voltage across வந்து என்ன voltage என்ன ஆகும், இந்த diode vary ஆகும்போது by varying the biasing voltage across DC power supply அப்படினு பார்க்கறோம். So the characteristics of a junction diode, the voltage across the diode is varied by varying the biasing voltage across the DC power supply. நம்ம இதுக்கு வந்து ஒரு DC power supply கொடுக்கிறோம். Forward bias voltage and the corresponding forward bias current are noted. நம்ம forward bias voltage இருக்கனால forward bias current கொடுக்கறதால forward bias voltage நம்ம இங்க நோட்டட் பண்றோம். ஓகே, forward bias voltage கொடுக்கறோம், forward bias current நமக்கு இங்க கிடைக்குது. சோ இந்த கிராஃப் பிளாட்டட் பண்ணிருக்காங்க இதுல forward bias graph. ஓகே, இதுல வந்து forward current, இங்க வந்து forward voltage, x axisல forward voltageம் y axisல forward currentம் எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து மில்லி ஆம்பியர் கரண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, voltage C அதான் இங்க கொடுத்திருக்கோம். so this graph is called the forward VI characteristics. அதாவது வோல்டேஜ்க்கும் கரண்ட்க்கும், அதான் VI வோல்டேஜ்க்கும் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் இதுக்கு அந்த PN ஜங்ஷன் டயோட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல என்ன ஆக ஆரம்பிக்குது, இது ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, சோ அத என்ன பார்க்கறோங்க, நியூ வோல்டேஜ் அப்படினு பார்க்கறோம். இது ஃபார்வர்ட் பயாஸ்ல. see the four inferences can be brought out from the graph. இந்த four inferences என்னென்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். first the threshold voltage or cut in voltage or new voltage. okay, threshold voltage, cut in voltage, new voltage இதுதான். இது எல்லாமே இதுதான் நோட்டட் பண்ணும். ஓகே, நியூ வோல்டேஜ்னால இதுதான். ஓகே, so at a room temperature a potential difference equal to the barrier potential. ஒரு room temperatureல potential difference வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த barrier potentialக்கு ஈக்குவலா இருக்கும் பார்க்கறோம். so before a responsive forward current starts flowing across the diode, so the new voltage ஒரு certain அப்படியே increase voltage increase ஆயிட்டே வரும். ஒரு certain டைம்ல என்ன ஆக ஆரம்பிக்கும், ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். எந்த இடத்துல இது ரைஸ் ஆகுதோ அந்த பிளேஸ் தான் என்னன்னு பார்க்கறோம், threshold voltage, new voltage அப்படினு பார்க்கறோம். இது ஒரு ஜெர்மேனியம் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார்வர்ட் பயாஸ்ல அப்படினா எந்த வோல்டேஜ்ல வந்து நியூ வோல்டேஜ் கிடைக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்மேனியமா இருந்துச்சுனா 0.3 வோல்டேஜ். இது நமக்கு 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. அதே மாதிரி சிலிக்கானா எடுத்துட்டோம், சிலிக்கான் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் அப்படினா 0.7 வோல்டேஜ். so the current flow is negligible when the applied voltage is less than the threshold voltage. so இதுக்கு கீழ இப்ப ஜெர்மேனியம் எடுத்தனா 0.3 வோல்டேஜ்ல தான் நியூ வோல்டேஜ் வரும். இது கீழ போனுச்சுனா அது நெக்லிஜிபிள் ஆயிடும். ஓகேவா, அடுத்து beyond the threshold voltage, threshold voltageக்கு மேல போயிடுச்சுனாலுமே increase in current is significant even for a small increase in voltage. okay, so the graph clearly infers that the current flow is not linear and it's exponential. so hence it does not obey Ohm's law. இது வந்து கண்டிப்பா ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது அப்படினு சொல்லி பார்க்கறோம். at the forward resistance, okay, forward resistance பார்த்தோம்னா the diode ratio of the small change in the voltage, என்ன small changes இருக்குன்னு பார்த்தோம்னா del VF by del IF. so the small change தான் நமக்கு இங்க இருக்கு, del VF க்கும் del
IF க்கு நடுவுல. So diode behaves as a conductor. இப்போ இந்த forward bias characteristicsல இந்த diode எப்படி வந்து நமக்கு behaves பண்ணுதுன்னா it is a conductor-ஆ நமக்கு வந்து இருக்கு when it is forward bias. Forward biasல VI character வந்து எப்படி இருக்கு ஒரு conductor-ஆ இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். It is applied a voltage is increased beyond a rated value. So it will produce an extremely large current which may destroy the junction due to overheating, breakdown of the diode. So ஒரு certain வரைக்கும் தான் என்ன ஆகும் நமக்கு current வந்து நமக்கு இது வந்து பாஸ் பண்ண முடியும். அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிக்கிறோம் ஜங்ஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ஓவர் ஹீட்டில் அந்த ஜங்ஷன் வந்துட்டு பிரேக் ஆகிறதா என்னன்னு சொல்கிறாங்க பிரேக் டவுன் டயோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிரேக் டவுன் வோல்டேஜ் எந்த வோல்டேஜில் கரண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகுதோ அந்த வோல்டேஜ் என்னன்னு சொல்கிறோம் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் at which the diode breaks down. It is safe to operate a diode between the threshold voltage and the breakdown voltage. Okay, so அப்போ சேஃபாக அந்த breakdown voltageக்கும் threshold voltageக்கும் நடுவில் சேஃபாக அது என்ன ஆகும் இந்த ஃபார்வர்ட் பயாஸ் ஆக்ட் ஆகும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் த ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஃபார்வர்டுனாவே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் மில்லி ஆம்பியர் பார்த்தோம், அது வந்து ஒரு கண்டக்டராக ஆக்ட் ஆகும் ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு பார்த்தோம். ரிவர்ஸில் பார்த்தோம்னா மைக்ரோ ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரிவர்ஸ்னோடனே இது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். Okay, the P side of the diode is connected to the negative terminal. P side வந்து negative terminal கூடவும் N side வந்து positive terminal கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு DC source வந்து கொடுக்குறோம். அப்போ அது ரெண்டுக்கும் PN ஜங்ஷனுக்கு ஒரு கிராஃப் போடுறோம் ஃப்ளாட் பண்ணுறோன்னா the leakage current or reverse saturation current. ஸோ அந்த டயக்ராமில் நம்ம எப்படி பார்த்தோம் ஒரு சர்டைன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண அது ஒரு சர்டைன் வோல்டேஜ் போயிட்டு திடீர்னு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல ரைஸ் ஆகுதோ அது நியூ வோல்டேஜ் இல்லைனா த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம்னா இது என்ன ஆக ஆரம்பிக்குது ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அது சேச்சுரேஷன் அதே ஒரே மாதிரியே தான் இருக்கும். சேச்சுரேட்டட்னா என்னது எந்த இடத்துலையும் இது ரைஸும் ஆகலை எதுவும் ஆகலை, ஒரே மாதிரி என்ன ஆகுது மூவ் ஆகுது. A very small current microampere, okay, which flows in reverse across the junction. So due to the flow of the minority charge carriers, okay, this is independent of the voltage up to a certain voltage known as breakdown voltage. So ஒரு ideal diode எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it acts as a conductor when it is forward bias. இது ரொம்ப important. ஒரு ideal diodeல forward bias வந்து எப்படி இருக்கும் கண்டக்டர் ஆகும், ரிவர்ஸ் பயாஸில் எப்படி இருக்கும் ஒரு இன்சுலேட்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபார் ஐடியல் டயோட்ஸ் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0. ஐடியல் டயோடில் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் 0 அண்ட் பேரியர் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்கும் நெக்லிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ டயோடு. நம்ம ஃபார்வர்டு என்னென்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபார்வர்ட் பார்த்தோம்னா ஒரு சர்டைன் ரீஜன் வரைக்கும் அப்படியே சேமாக வந்துட்டு திடீர்னு என்ன ஆக ஆரம்பிக்கும் ரைஸ் ஆகும். அது எந்த இடத்துல ரைஸ் ஆகுதோ அதான் த்ரெஷ்ஹோல்டு நியூ வோல்டேஜ்னு பார்த்தோம். அதே மாதிரி ரிவர்ஸ் இது வந்து மைக்ரோ ஆம்பியர் ஃபார்வர்டுக்கு. ரிவர்ஸ் பயாஸ் பார்த்தோம்னா இட் இஸ் அ சேச்சுரேஷன் ரீஜன் சொல்லி பார்க்குறோம். அது வரைக்கும் ரீச் ஆகிட்டே போகும், ஒரு சர்டைன் ரீஜன் வரைக்கும் தான் இது என்னாக இருக்கும் சேச்சுரேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன ஆகும் பிரேக் டவுன் சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னு பார்க்குறோம் மைக்ரோ ஆம்பியர். ரிவர்ஸ் பயாஸ் வந்து மைக்ரோ ஆம்பியர். ஓகே, reverse bias வந்து micro ampere. Hope you understand. If you have any doubt na please be put it in the comment box. Thanks for watching.